இப்போ ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். எக்ஸ்பயர் சின்ன ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். மறுபடியும் எனக்கு கண்ட்ரோல் கொடு. அகைன் நம்ம ஒரு இன்ட்ரோல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து MuleSoft வந்து ஒரு கம்பெனி டிசைட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கேன். ஏபிஐ பிளாட்ஃபார்முக்கு ரெண்டு பண்ணலாம் MuleSoft வச்சு. ஒன்று வந்து ஏபிஜி மாதிரி ஏபிஐ மேனேஜ்மெண்ட் தனியாக பண்ணலாம். அது இல்லாமல் ஏபிஐ இம்ப்ளிமெண்டேஷன் தனியாக பண்ணலாம். சில பேர் வந்து அப்படி போவாங்க. சில பேர் வந்து சில கம்பெனிஸ் வந்து வெறும் ஏபிஐ பிளாட்ஃபார்ம் மட்டும் எங்களுக்கு வேணும், அந்த இதெல்லாம் வேற ஸ்கில்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ப்ராக்சிஸ் மட்டும் டெப்ளை பண்ணுவானுங்க. இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எதுவும் இருக்காது. ஏபிஐஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஏபி இம்ப்ளிமெண்டேஷன் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஏபிஐ மேனேஜர் யூஸ் பண்ணுவாங்க. ஏபிஐ மேனேஜர்ல போயிட்டு ப்ராக்ஸி கிரியேட் பண்ணி அவங்க அப்ளிகேஷனுக்கு வர ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் ரவுட் பண்ணுவாங்க. இது வந்து என்னவா இருக்குன்னா ஏபிஐ கேட்வேயா மட்டும் இருக்கும். ஓகேவா? இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது அப்பதான் நம்ம வந்து ஏபிஐ டெவலப்பர்ஸ் உள்ள வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனி பாயிண்ட் ஸ்டுடியோ நீங்க மெஷின்ஸ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களா, லோக்கல் மெஷின்ஸ்ல டவுன்லோட் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. அந்த டெவலப்மெண்ட்டை வந்து 2-3 இடத்துல டெப்ளை பண்ணலாம். எதுனா கிளவுட் ஹப்ன்றது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் குரூப் ஆஃப் மெஷின்ஸ். நீ வந்து உன் கான்ஃபிக்லயே, அதாவது நீ டெப்ளை பண்ணும்போதே சொல்லிடலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி மெஷின் வேணும், எல்லா கான்ஃபிகரேஷன் நீ அப்பயே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டானா அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏடபிள்யூஎஸ்ட்டு போயிட்டு ஒரு மிஷினை ப்ரொக்யூர் பண்ணி அதுக்குள்ளார ஒரு ஓஎஸ், அதுக்கப்புறம் ஜேவிஎம், அதுக்கப்புறம் மியூல், அதுக்கப்புறம் உன்னோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் டெப்ளை பண்ணி ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் டெப்ளை பண்ணுவான் உன்னோட ஒரு சர்வர்ல. ஏடபிள்யூஎஸ்ல பாத்தீங்கன்னா T2 மைக்ரோன்னு ஒன்று இருக்கு. T2 மைக்ரோ இந்த மிஷின் தான் எடுப்பான். நீ 0.1 சர்வர் எனக்கு நீ சப்போஸ் அதில் கான்ஃபிகரேஷனில் வந்து எனக்கு வந்து 0.1 ப்ராசஸர் வேணும் அப்படின்னா, 0.1 ஒர்க்கர் வேணும் அப்படின்னா அவன் வந்து இந்த ஸ்மால் இன்ஸ்டன்ஸ் எடுத்து ஏடபிள்யூஎஸ்ட்டு போய் வாங்கி அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனுக்கு கொடுத்துருவான். எல்லாமே ஃப்ரீ தான்டா. அதாவது அந்த அமேசான் ஃப்ரீ, நமக்கு தனியா பண்ண ஃப்ரீ அதுவும் இருக்கு, ஒரு லிமிட் தானே. இது வந்து அண்டர்லைன் டெக்னாலஜி வந்து ஏடபிள்யூஎஸ், அதுக்கு மேல MuleSoft வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுக்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா T2 Nano T2 மைக்ரோ ரெண்டாவது இருக்குல்ல, அதுதான் கிரியேட் ஆகும். அது வந்து என்ன பண்ணா 1 vCPU இருக்கும், அதுக்குள்ளார ரேம் வந்து 1 GB போட்டிருப்பான். CPU கிரெடிட் வந்து அது விட்டுரு, இப்போதைக்கு தேவையில்ல. இப்படி ஒரு மெஷினை எடுத்து அவனே ஓஎஸ் போட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவான். நமக்கு வந்து சர்வர் மெயின்டைன் பண்ற வேலையே கிடையாது. சப்போஸ் நீ நினைக்கிற ஸ்கேலபிலிட்டி வைஸ்ல உனக்கு வெர்டிகலா ஸ்கேல் பண்ணுன்ட்டு, 1 வேண்டாம் 2 வச்சுக்கலாம் நீ முடிவு பண்ற, அதுவும் வந்து வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிவு பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு வகையான டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு வகையான டெப்ளாய்மெண்ட் வந்து ஆன் பிரைம். ட்ரெடிஷனலா நம்ம பண்ணுவோம்ல வெப் மெத்தட். ஸோ பிஸ்டாக்கு ஒரு சர்வரை வாங்கி நம்மளே ஓஎஸ் போட்டு நம்மளே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது. அதுல என்ன ப்ராப்ளம்னா சப்போர்ட் வைஸ்ல சப்போஸ் ஓஎஸ் பேச்சஸ் வரும், ஜேவிஎம் பேச்சஸ் வரும், இல்ல ஏதாவது அப்கிரேட்ஸ் வரும், உன்னோட நீ ஃபிக்ஸ் பண்ணுவ, இது எல்லாத்தையுமே டவுன் டைம் லீட் பண்ணும். கிளவுட் ஹப் டெப்ளாய்மெண்ட்ல வந்து அது இந்த நான் முன்னாடி பேசினேன் கிளவுட் ஹப் ஆட்டோமேட்டட் டெப்ளாய்மெண்ட், கிளவுட் ஹப் டெப்ளாய்மெண்ட்ஸ்னே வச்சுப்பாங்க. நீங்க வந்து இந்த டேர்ம் பழகிக்கணும். கிளவுட் ஹப் டெப்ளாய்மெண்ட்னா MuleSoft ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க டெப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த டெப்ளாய்மெண்ட்ல நம்ம போடும்போது எல்லாமே ஆட்டோமேட்டட், நோ டவுன் டைம். எப்படி நோ டவுன் டைம்னா, இப்போ நீ ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணிட்ட, மறுபடியும் அதை ரீடெப்ளாய் பண்ற அப்படின்னா ஓல்டு வெர்ஷனை தனியா வச்சுக்கும். இன்னொரு நியூ மெஷின் எடுத்து அதுல அப்ளிகேஷன் போட்டு டெப்ளாய் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் ஓல்டு வெர்ஷன் டவுன் பண்ணுவான். அதனால அங்க கிளவுட் ஹப் மட்டும் நோ, அதனாலதான் அவங்க டவுன் டைம் இருக்காதுங்காட்டி தான் எல்லாரும் கிளவுட ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனா அது சூற காஸ்ட்லி ஆக்சுவலா. ஸோ நிறைய பேர் வந்து ஆன் பிரைம் யூஸ் பண்றாங்க. ஸோ மியூல்ல வந்து 2 வெர்ஷன் இருக்கு, மேஜர் வெர்ஷன்ஸ். ஒன்று வந்து 3, ஒன்று வந்து 4. 3.8.3, 3.8.5 இந்த மாதிரி இருக்கும். ஒன்று வந்து 4, 4.2, 4.1 அந்த வெர்ஷன்ஸ் இருக்கும். ஆனா மேஜர் வெர்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா 3-4 தான் சொல்லுவாங்க. 3ல இருந்து ட்ராமேட்டிக்கலா அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாத்தையுமே ரீரைட் பண்ணிருக்கானுங்க. அதாவது ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்கு, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். 3ல இருந்து 4க்கு போகும்போது 4 ஃபுல்லா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்ல எழுதிட்டாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். அதனால நம்ம வந்து எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் மேட்ரு முக்கியமா. அப்புறம்
ஸோ கம்பெனி சூஸ் பண்ணி நம்மகிட்ட வந்துட்டாங்க. அவங்க எப்படி இம்ப்ளிமெண்டேஷனும் சேர்த்து பண்றாங்கன்னா, நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்லாம் போக வேண்டிய இடம் வந்து ரன் டைம் மேனேஜர். ஓகே கிளவுட் அப் டெப்ளாய்மெண்ட் எல்லாமே இங்கே தான் நடக்கும். கிளவுட் அப் எல்லாமே இதுக்குள்ள தான் நடக்கும். இங்க பாரு கிளவுட் அப்னு வருதா, அதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல ரன் டைம் மேனேஜர்ல நம்ம சப்போஸ் நம்ம ட்ரெடிஷனல் வேலை யூஸ் பண்ணி புது சர்வர் கொண்டு வந்து போறோம்னாலும் அந்த சர்வரை இங்கே தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இங்க சொல்லுது உனக்கு அக்கௌண்ட் எக்ஸ்பர்ட்டா? ஆயிடுச்சு. ஸோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக கொண்டு வர சர்வர்ஸை வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரியா? நம்ம ரெஜிஸ்டர் பண்ண இப்போ டெப்ளாய் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கேட்கும், நீ எங்க வந்து டெப்ளாய் பண்ற, கிளவுட் ஹப்லையா இல்லை வந்து நீ ரெஜிஸ்டர் பண்ண சர்வர்லையா? நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல எந்த சர்வரையுமே, அதனால கேட்கல. சரியா? இது இல்லாம இன்னொரு வகையான இன்னொன்னு இருக்கு, RTF ரன் டைம் ஃபேப்ரிக். அது வந்து குபர்னெட்டிஸ் இது பண்ணி டெப்ளாய் பண்றது. அதுதான் இப்ப இருக்கிறதுல அட்வான்ஸ்டு டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் நீ டெப்ளாய் பண்ணும்போது அது வந்து இங்கேயே வெர்ஷன் கேட்டுரும், எந்த வெர்ஷன்ல நீ போட போற, எத்தனை ஒர்க்கர் சைஸ் வேணும். இதுதான் அந்த T2 சைஸ் சொன்னா இல்லையா, 0.1 vCore T2 சைஸ். அந்த T2 ஒர்க்கர் எவ்வளவு T2 ஒர்க்கர் வேணும் அப்படின்னு சொல்றதா இந்த ஒர்க்கர், எவ்வளவு T2 மெஷின்ஸ் வேணும்னு சொல்றதா இந்த ஒர்க்கர் மெஷின். ஸோ இதனாலதான் மியூல்சாஃப்ட் விக்குது. ஏன்னா நோ டவுன் டைம் சொல்றான், நீ வெர்டிகலா ஸ்கேல் பண்ணிக்கலாம். வெர்டிகல் சரிங்க, ஹரிசாண்டல் ஸ்கேலிங்க. எனக்கு ஹரிசாண்டல் ஸ்கேலிங், இது வெர்டிகல் ஸ்கேலிங் இல்லை. அதாவது இப்போ நான் ஒரு 0.1 ஒர்க்கர்ல இருந்து 0.2 ஒர்க்கர் போனேன்னு வச்சுக்கேன், மெமரி CPU ரெண்டுமே டிஃபர் ஆகும். அது வந்து நம்மளோட மெஷினை மேம்படுத்துறோம், அடிஷனல் ரேம் போடுறோம், அது மாதிரி. அது வந்து இருங்க ஒரு நிமிஷம், அது பார்த்தலாம். சொன்ன நம்பர் வெர்டிகல்னா இப்படி பெருசாகிட்டே இருக்கும். நம்ம ஒரு GB போட்டிருப்போம், 2 GB போடுவோம், 8 GB போடுவோம், அதுக்கு எல்லாமே டவுன் டைம் இருக்கும். ஆனா இங்க அதாவது நம்ம ட்ரெடிஷனல் வேல் டவுன் டைம் இருக்கும், இங்க டவுன் டைம் கிடையாது. இப்போ நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் ஜாஸ்தி பண்றதா இந்த இது. சரியா? ஹரிசாண்டல். ஸோ நம்ம ஹரிசாண்டல் ஸ்கேலிங் வந்து இங்க ரொம்ப பாசிபிள். சப்போஸ் தீபாவளி அன்னைக்கு நான் 2 மெஷின் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்குவேன், அந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து கூகுள்ல இருந்து வந்தங்காட்டி ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பாசிபிள். அவன் தான் வந்து சின்ன சின்ன மெஷின்ஸை வச்சுட்டு குபர்னெட்டிஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ குபர்னெட்டிஸ் அவன் தான் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணி கொடுத்தான். அதனாலதான் இப்போ மார்க்கெட்ல அது இருக்கு. ஆனா டாக்கர் வந்து அவன் கொடுத்தது கிடையாது. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி இப்போ டெவலப்மெண்ட் சைடு நம்ம நல்லா பார்த்துக்கணும். இப்போ ஒரு நம்ம ஆர்கிடெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணுறோன்னா சில காக்மாக் டெவலப்பர்ஸ் எல்லாம் இருப்பானுங்க, நம்ம அவங்களையெல்லாம் மேய்க்க வேண்டியிருக்கும், அப்படிதானே? ஸோ அதுக்காக தான் நம்ம டெவலப்பர் படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் யாரும் போய் டெவலப்மெண்ட்டு பண்ண போகிறது இல்லை. பண்ணுற ஆர்கிடெக்ட்ஸும் இருக்காங்க, அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம அதுக்கு வந்து எனிபாயிண்ட் ஸ்டுடியோவை வந்து முதல்ல நம்ம செட்டப் பண்ணோம் உங்கள் மிஷினில். கரெக்டா? சரிடா, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அது ரெண்டு ஸ்கிரீன் இருக்கிறதுனால. ஓகே ஓகே, இங்க வந்து எனிபாயிண்ட் ஸ்டுடியோ செட்டப் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சர்வர் சொல்றியா? எனிபாயிண்ட் ஸ்டுடியோ சொல்றேன். ஓகே, அதாவது உங்க டெவலப்மெண்ட் உங்க லோக்கல் என்வாயன்மெண்ட்ல நான் இப்போ ஒரு எனிபாயிண்ட் ஸ்டுடியோ பார்த்தேன். இதோ சொல்றியா? அது நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க அப்படிதானே? இல்ல மச்சி, இது ஜஸ்ட் டிசைனர். அதான் இது இல்லடா, இது இந்த எனிபாயிண்ட் ஸ்டுடியோ நீங்க போட்டேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ JVM போட்டேன்னு அர்த்தம். ஓகே, JVMல இருந்து இப்போ நீ அந்த பாத் ஓபன் பண்ண எனிபாயிண்ட் ஸ்டுடியோ பார்த்து. அது பார்த்தா இது மச்சி எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம். நான் பார்த்து கேக்குறேன். ஒர்க் ஸ்பேஸ் இல்ல, நீ அந்த எனிபாயிண்ட் ஸ்டுடியோ வச்சிருப்பீல அந்த பாத். ஒர்க் ஸ்பேஸ் நான் இங்க இருந்து அதுதான் அதுவா இதுதான். இதுல வந்து எனிபாயிண்ட் INI ஒரு ஃபைல் இருக்கும். ஓகே, உன்னோட அதை ஓபன் பண்ணி நோட்பேட் ++ல ஓபன் பண்ணு. INI
இந்த ஃபைல்ல வந்து JVM எங்கன்னு கான்ஃபிகர் பண்ணிருப்போம். இது முக்கியமான செட்டிங். ஓகே அது இல்லாம இந்த பெர்ம் சைஸ்ங்கிறது வந்து உன்னோட ஹீப் சைஸ். ஓகே ரெண்டு விஷயத்தினால உன்னோட நீ ரன் பண்ற ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஸ்லோவா ரன் ஆகலாம். ஒன்னு வந்து ஹீப் சைஸ்னால, எங்க ஹீப் சைஸ்னாலும் உன் சர்வர்ல உன்னோட இங்க எதா இருந்தாலும் மேக்ஸிமம் ஹீப் சைஸ் வந்து நீ 1024 போட்டுக்கோ இங்க. ஓகே 1024 அது ஜாஸ்தி பண்ணி மோஸ்ட்லி 4 GB கூட போட்டுக்கலாம். நம்மளோட ரேமை பொறுத்து அதை மாத்திக்கணும் நம்ம. கரெக்டா? ஸோ இது இம்பார்ட்டன்டான செட்டிங். சப்போஸ் நீங்க ஏதோ உங்களோட JVM கரெக்டா ஒர்க் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு போயிட்டு அது கொஞ்சம் ஓபன் பண்ணு. சாரி மச்சி, ரெண்டு ஸ்கிரீன் இருக்கிறதுனால இது இந்த சைடு. தட்ஸ் ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்ல ரெண்டு ஸ்கிரீனையும் உனக்கு கொடுத்துட்டா. வேணாம் அது ரெண்டும் ஒரே மாதிரி வந்து நிற்கும். ரன் பண்ண திருப்பி நானே எடுத்துருவேன். சரி, அது அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம JVM இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது ஆக்சுவலா. ஓகே ஸோ Anypoint Studio செட்டிங்ல இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஓகே இருக்கு. ஸோ இதை செக் பண்ணிக்கணும் நம்ம. அடுத்தது மை கம்ப்யூட்டர், இங்க ஒரே நிமிஷம் நான் ஹேண்டில் பண்றேன். திஸ் PCல ரைட் கிளிக் பண்ணி இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் என்விரான்மென்ட் வேரியபிள் அது ஓபன் பண்ணி வச்சு என்விரான்மென்ட் வேரியபிள். நீ எப்போ அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இங்க ரெண்டு என்விரான்மென்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணோம். ஒன்னு வந்து ஜாவாக்கு பாத்னு ஒன்னு இருக்குல, அது கிளிக் பண்ணு. சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல பாத் அதேதான். இதுல வந்து நம்ம மேக் ஷூர் பண்ண வேண்டியது என்ன, ரெண்டு இருக்கணும். ஒன்னு வந்து ஜாவாவோட பாத்து, ஒன்னு வந்து ஜாவாவோட பாத்து ஆட் ஆயிருக்கு. ஸோ நீ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் பண்ண. அதுல ஜாவான்னு அடி. ஏன்னா இப்பதான் உனக்கு தெரியும், அது இப்பதான் நீ அங்க ஆட் பண்ணங்காட்டி தான் ஜாவா ஒர்க். ஒரு நிமிஷம் நான் ரெக்கார்டிங் ஹோல்ல போறேன். ஸோ இது வந்து ஜாவா இருக்குதுன்றதுக்காக வருது. இப்போ நம்ம Anypoint Studioல அடுத்த செட்டப் வந்து மேவன் செட் பண்ணலாம். மேவன் வந்து ஆல்ரெடி எம்பெடட், சர்வரும் மேவனும் Anypoint Studioவோட ஆல்ரெடி எம்பெட் ஆயிருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம செப்பரேட்டா மேவன் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் என்ன டீடைல்டு இஷ்யூன்னு சொல்லி. நம்ம மேவனோட கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ மேவன் டவுன்லோட் பண்ணலாம். மேவன் இருக்கா உங்க மெஷின்ல? இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டவுன்லோட் பண்ற. இல்ல MVN ஏற்கனவே ஏதோ ட்ரை பண்ணேன். இல்ல மேவன் போடு. இப்போ நம்ம மேவன் செட் பண்ணிடலாம். சரி ஓகே. மேவன் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கமாண்ட்ஸை வந்து நம்மளோட பாத்துல போடணும். அடுத்த ஸ்டெப் அதுதான். ஓகே அதுல ஜிப் இருக்கு பாரு. அதுல ரெண்டாவது ரோ ஃபர்ஸ்ட். அதான் சரி. இப்போ சர்வர் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும்னு சொன்னல, ஸோ அதுக்கு வந்து அவனோட சர்வர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்ல லைசன்ஸ்டு. அதனோட ரன் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுல
சிஸ்டத்துல ஒரு இதுல இன்னும் இன்ஸ்டால் பண்ணலாம். பண்ணலாம் கண்டிப்பா. உன்னோட மெஷின்லயே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து எனி பாயிண்ட் உன்னோட ட்ரையல் அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து எனி பாயிண்ட் பிளாட்ஃபார்ம் மூலியமா உன்னோட சர்வருக்கு டிப்ளாய் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதுல இருக்கிற மெட்ரிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா அது வந்து அந்த ட்ரையல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிரும். அங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். 7GB எக்ஸ்ட்ராக்ட். அது ரீநேம் பண்ணிடு மேவன்ட். அதனால அது மொக்கையா இருக்கும் ஆக்சுவலா. உள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கும். இல்ல மச்சி நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. ஓகே ஓகே. ஃபோல்டர்ல போடு. சரி. டிரைவ்ல போடுறேன். சி டிரைவ்ல போட்டு. ஓகே. இதோ டிரைவ். உள்ள போய் அதை எடுத்து அதை வந்து சி டிரைவ்ல போடு. காப்பி பண்ணி. டி டிரைவ் வேணான்றீங்க. ஏதோ டிரைவ் நம்ம அடிக்கடி அதை ஓபன் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. MVN போடு. இதே காப்பி பண்ணிட்டேன் அவ்வளவுதான். இல்லடா மேவன் விடு அதைய. ஓகே. அது கன்ஃபியூஸ் ஆகும். மேவன் விடு. இதை மட்டும் காப்பி பண்ணி சி டிரைவ்ல போட்டுக்கோ. இது சின்னதான். இது ஒன்றும் பெருசா ஒண்ணுமே ஆக்குபை பண்ணாது. ஓகே. 10 MB நம்ம தான். சி டிரைவ்ல இப்படி போட்டோம்னா நம்ம அடிக்கடி அதை ரெஃபர் பண்ணிப்போம். ஸோ இப்போ உள்ள போயிட்டு பின் ஃபோல்டருக்குள்ள போ. இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோ. இப்போ என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸ் போயிட்டு அந்த பாத்துல இதை ஆட் பண்ணு. இது போயிட்டு நியூ ஒரு பாத் அந்த பாத்தை ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ MVN போய் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நியூ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி செக் பண்ணோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓகே கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் ஓகே அவ்வளவுதான். ஸோ நம்ம இப்போ மேவன் செட் பண்ணிட்டோம். ஆனால் மேவன்ல வந்து ப்ராஜெக்டை பில்ட் பண்ணும்போது இல்லை புதுசாக கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணோம். நம்ம வந்து இப்போ மேவன் வந்து செட்டப் பண்ணியாச்சு. அதே வந்து ஆனால் அது வந்து செப்பரேட்டாக இருக்கு. எனிபாயிண்ட் ஸ்டுடியோக்கு அது என்னன்னு தெரியாது. ஸோ எனிபாயிண்ட் ஸ்டுடியோவில் போயிட்டு முதல்ல இப்போ மேவன் இருக்குது இந்த சிஸ்டத்தில். ஸோ இப்போ எனிபாயிண்ட் ஸ்டுடியோ போங்க. அது பரவாயில்ல. ஏன்னா அதுல நம்ம ஃபார்ம் ஃபைல் இல்லைல்ல. ஓகே ஓகே ஓகே. ஓ லொகேஷன். அது ஆமா. இது வந்து சும்மா MVN கமாண்ட் ஒர்க் ஆகுது. அதுக்கு பாராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகே ஓகே. இது கோல் இல்லைன்னு சொல்லுது. இதுல வந்து என்ன சொல்லுதுன்னா MVN க்ளீன் இன்ஸ்டால் அது மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அதுக்கு வந்து ஃபார்ம் ஃபைல் வேணும் எப்படி இருந்தாலும். ஸோ இது இப்படியே விட்டுட்டு எனிபாயிண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணு. ஓகே. ரெண்டு ஓபன் ஆயிடுச்சு. ட்ரை வேணாம். சரி க்ளோஸ் பண்ணிடுறேன். ரெண்டு விண்டோ ஓபன். ஓகே. ஓகே. இப்போ நம்ம மேவனை எனிபாயிண்ட் ஸ்டுடியோல செட் பண்ண போறோம். அது வந்து என்ன பண்ணனும் விண்டோக்கு போங்க. Preference எனிபாயிண்ட் ஸ்டுடியோ அதுக்குள்ளார மேவன் ஒரு கமாண்ட் உள்ள ஒரு இது இருக்கு. மேவன் எக்ஸ்சேஞ்சுக்கு அடுத்தது மேவன். அதுல வந்து இப்போ என்ன சொல்லிருக்குன்னா யூஸ் எம்பெடட் மேவன் இன்ஸ்டாலேஷன் சொல்லி ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. அதை அன்செக் பண்ணிட்டு இப்போ மேவனோட ஹோம் டைரக்டரி நீங்க கொடுத்துரு. சி டிரைவ்ல மேவன் அவ்வளவுதான். ஓகே கொடுத்துரு. பின் வேண்டாம் மேவனோட நிறுத்திட்டு ஓகே கொடுத்துட்டு அங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மேவன் கான்ஃபிகரேஷன் சொன்னோம்னா அது கிரீன் லைட் கொடுக்கும். கன்ஃபார்ம். இப்போ வந்து இந்த எனிபாயிண்ட் ஸ்டுடியோ உன்னோட மேவனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. வெர்ஷன் வந்து 3.6.3. ஓகே ஓகேவா? ஸோ நீ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நீ ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கல அங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் ஏபிஐன்னு ஒரு ஏபிஐ இருக்கு. அதை ஓப்பன் பண்ணு. அதனோட பாத்துக்கு போ. அதுல வந்து பாம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனோட பாத் அந்த ப்ராஜெக்டோட பாத்துக்கு போகணும். ப்ராஜெக்டோட பாத்து அதை காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போ. இங்க போயிட்டு அந்த டைரக்டரிக்கு போயிட்டு
இப்போ பாம் ஃபைல் வந்து அந்த டைரக்டரியில் இருக்குது. ஸோ மேவன் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ எம்பிஎன் க்ளீன் பேக்கேஜ் க்ளீன் மட்டும் கொடுத்தா கூட போதும். க்ளீன் மட்டும் கொடு. பட் இது கரெக்டான ப்ராஜெக்ட்னு தெரியல. இட்ஸ் ஓகே. ஏதோ ஒரு பில் பண்ண நம்ம சும்மா சாம்பிள் காமிக்கிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து மேவன் வந்து உன் ப்ராஜெக்ட் பில் பண்ண முடியுது, ஓகேவா? சப்போஸ் உன் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது கனெக்டர் வேணும்னா அந்த கனெக்டர் வந்து எனி பாயிண்ட் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன்ல வச்சிருக்காங்க ரெபாசிட்டரி. அந்த ரெபாசிட்டரியில இருந்து போய் எடுத்துட்டு வரணும். ஓகே. அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். ஓகே. சரியா? நீ ஏதாவது கனெக்டர் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீ மறுபடியும் மேவன் இன்ஸ்டாலேஷனுக்கு போ. ப்ராப்பர்ட்டி. மேவனோட இன்ஸ்டாலேஷன் இருக்குல்ல, ஃபோல்டர். இதுல ஃபோல்டர்ல கான்ஃபிக்ல settings.xml இருக்குல்ல, இது வந்து இதுல வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணும். பெருசு பண்ண இது கொஞ்சம். ஸோ இங்க சொல்லியிருக்கேன் என்னன்னா உங்களோட லோக்கல் ரெபாசிட்டரியோட பொசிஷன் சொல்லியிருக்கேன். இங்க பாரு, இந்த யூசர் ஹோம் டிஃபால்ட் இங்க இருக்குல்ல. இப்போ நீ இந்த இடத்துக்கு போனேன்னா அது ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கும் ஆல்ரெடி. உன்னோட யூசர் ஹோம் போ, அதுல .m2 போயிட்டு ரெபாசிட்டரி பாரு. இது வந்து உன்னோட லோக்கல் ரெபாசிட்டரி. நீ பாம் ஃபைல்ல வந்து சொல்ற ஒவ்வொரு டிபெண்டன்சியும் இங்கதான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல .m2 இதுதான் உன்னோட ரெபாசிட்டரி. இங்க பார்த்தேன்னா எல்லா லைப்ரரியும் இங்க தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். எம்பெடட் வெர்ஷன்ல இருந்து இது பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணாது. உங்க லோக்கல் ரெபாசிட்டரியில போய் ஃபர்ஸ்ட் பார்க்கும். சப்போஸ் இங்க இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்னா போய் அங்கிருந்து ரிமோட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வரும். ஓகேவா? ஸோ உனக்கு சம்டைம்ஸ் வந்து உன்னோட எனி பாயிண்ட் ஸ்டுடியோவில் நீ பில்ட் பண்ணும்போது தெரியாது, எரர் வந்து மேவனை இது பண்ணும்போது வரும், தெரியும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே வந்து வெறும் ரொம்ப பிகினிங் தேவையான ஒன்று. சரியா? இப்போ வந்து எனி பாயிண்ட் ஸ்டுடியோக்கு போகலாம். அது நான் லேட்டரா சொல்லி தரேன். இது வரைக்கும் இப்போ போதும், நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை பார்த்துருவோம். சரியா? சரி, இப்போ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல ஆர்கிடெக்ட்லயோ வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்தா அது வந்து முதல்ல இன்டகிரேஷன் சொல்யூஷனா இல்ல அது ஏபிஐ லெட் அப்ளிகேஷனான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஏபில இருந்து ஒரு ஆர்டர்ன்ற ஒரு பேப்பியை வந்து நம்ம கால் பண்ணி அதை வந்து ஒரு இன்டகிரேஷன் கேட்குறாங்க. இது சும்மா எனக்கு வந்து இன்டகிரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே வந்து என்டர்பிரைஸ் லெவல் ஏபிஐ லெட் கனெக்டிவிட்டி ஃபர்ஸ்டே ஒர்க் ஷாப்ல கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஒன்றும் புதுசாக போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி அதை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சிலதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் டு டேபிள், இந்த டேபிள் இருந்து எடுத்து இந்த டேபிள்ல போடுங்க, இது எங்களுக்கு ஒன்றும் ரீயூசபிலிட்டி எல்லாம் வேணாம். இல்ல ஃபைல் ரிசீவ் பண்றோம், அந்த ஃபைலை கொண்டு போய் ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னும் போது சிஎஸ்வி ஃபைல் வருது, அதை தூக்கி இந்த டேட்டாபேஸ்ல சும்மா ஸ்டோர் பண்ணி கொடுங்கப்பா போதும் அப்படின்னாங்கன்னா அது வந்து இன்டகிரேஷன். இதுவே ஏபிஐ லெட் மூலியமா இதை பண்ணணும். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் மியூல்சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏபிஐ லெட்ல தான் நம்ம போகணும். சரியா? ஸோ நம்ம அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இது வந்து ஏபிஐ லெட்ல பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்ஏபி, நான் ஒரு சினாரியோ ஹைபோதெட்டிக்கல் சொன்னேன் இல்லையா, ஒரு எஸ்ஏபி அதுல இருந்து ஆர்டர் ஒரு பேப்பி இருக்கு, நம்ம அந்த பேப்பியை கூப்பிட்டோம்னா ஆர்டரை வந்து நமக்கு கொடுத்துரும். இல்லைன்னா அந்த ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால எஸ்ஏபிக்குள்ளார அப்டேட் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம ஆர்டர் கெட்டே வச்சுப்போம். ஓகேவா? ஆர்டர் வந்து நம்மளால வாங்க முடியுது அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டம் ஏபிஐ எழுதி, ஒரு ஏபிஐ அது நார்மல் ஏபிஐ தான். சிஸ்டம் ஏபிஐங்கிறது ஒரு நார்மல் ஏபிஐ. அது என்ன பண்ணும்னா டேட்டாவை வந்து அடுத்த லெவலுக்கு கொடுக்கும். அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. சிஸ்டம் ஏபிஐ வந்து நம்ம எக்ஸ்போஸ் என்னைக்குமே பண்ணக்கூடாது.
சிஸ்டம் ஏபிஐ, ப்ராசஸ் ஏபிஐ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏபிஐ மூணுமே சிமிலர் தான் பண்ணுவோம். இதே மாதிரி எப்படி நீங்க இப்போ எம்ப்ளாயி ஏபி பண்ணிருக்கீங்க, புக்ஸ் ஏபி பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு ஏபிஐ தான் மூணுமே. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில பண்புகள் அவங்களே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகே. ப்ராசஸ் ஏபிஐனா என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற சிஸ்டம் ஏபிஐ மட்டும்தான் அது கனெக்ட் பண்ணணும். அது டைரக்டா எந்த சிஸ்டத்திட்டையும் பேசக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்ஏபி ஒரு ஹெச்ஆர் ஏபிஐ அந்த ஏபிஐ ஏதாவது வச்சிருந்தோம்னா சிஸ்டம் ஏபிஐ வச்சு அதுக்கு ஒரு எழுதிட்டு ப்ராசஸ் ஏபிஐ வந்து சிஸ்டம் ஏபிஐட்ட பேசி ஒரு மீனிங்ஃபுல் மைக்ரோ சர்வீஸ் கொடுக்கணும். ஓகே. அந்த ப்ராசஸ் ஏபிஐக்கு மேல நீ ஒரு சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுவ. அது வந்து உன்னோட கஸ்டமருக்கு ஸ்பெசிஃபிக்கானதை வந்து அங்க போட்டிருப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ப்ராசஸ் ஏபிஐ வந்து ஒரு 20 ஃபீல்டு தருது. ஆனா உன்னோட கஸ்டமருக்கு வந்து 10 ஃபீல்டு தான் அதுல தேவை. அந்த ஃபில்டரிங் அங்க வச்சுப்ப. அப்புறம் அவனுக்கு வந்து ஜேசனா வேணும் இல்ல எக்ஸ்எம்எல் வேணும்னு வச்சுக்கேன். இன்னும் நீ எக்ஸ்எம்எல் அங்கதான் மாத்துவ, எக்ஸ்பீரியன்ஸ் ஏபிஐல தான் மாத்துவேன். ஸோ யூசருக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாத்தையுமே நீ எக்ஸ்பீரியன்ஸ் லேயர்ல பண்ணுவேன். ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா 3 லேயரு, எல்லா லேயருமே ஏபிஐஸ் தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஏபிஎஸ் கிரியேட் பண்றோம்னா இப்போ எஸ்ஏபிக்கு ஒரு ஏபி கிரியேட் பண்ணேன்னா எஸ்ஏபிக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏபி கிரியேட் பண்ணிடுவேன். அது வந்து ஆர்டர் ஏபிஐ. நான் வந்து ஆர்டரை எடுத்த உடனே அதை டெலிவரி டீமுக்கு நான் அப்டேட் பண்ணணும். சரியா? ஸோ ஆர்டருக்கு ஒரு சிஸ்டம் ஏபிஐ, டெலிவரி டீமுக்கு ஒரு சிஸ்டம் ஏபிஐ. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற இடம் ப்ராசஸ் ஏபிஐ. அந்த ப்ராசஸ் ஏபிஐல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சிஸ்டம் ஏபிஐ கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டரை வாங்கிட்டு அந்த ஆர்டரை எடுத்து இன்னொரு சிஸ்டம் ஏபிஐ கூப்பிட்டு டெலிவரிக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இவ்வளவுதான். இது ரொம்ப பிரிட்டி சிம்பிள். நம்ம வந்து இதுல நீங்க நம்ம வந்து எதுல எக்ஸ்பர்ட்னா உள்ள போயிட பின்னாடி நம்ம எக்ஸ்பர்ட். இந்த இதுல வந்து ஒரு ரொம்ப ஹார்ட்லி பார்த்தோம்னா ஒரு 20 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். என்னென்ன காம்பனன்ட்ஸ் தெரியுமா? 20 காம்பனன்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஹெச்டிடிபில லிசனர், அதே மாதிரி ரெக்வெஸ்டர். லிசனர்னா இது, ரெக்வெஸ்டர்னா அடுத்தது. ரெக்வெஸ்டர்னா ஒரு ஹெச்டிடிபி கால் பண்றது ரெக்வெஸ்டர். அதே மாதிரி வெப் சர்வீஸ் கால் பண்றதுக்கு ஒரு ரெக்வெஸ்டர் இருக்கு. நம்ம வந்து இது மோஸ்ட்லி வெப் சர்வீஸை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். சரியா? 2 அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட். நம்ம வந்து ஒரு ஏபிஐ ஓகே எனக்கு ஞாபகம் இல்லை, அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட். இது மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளார வந்து ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, அதுக்கு பேர் வந்து டேட்டா வீவ்னு ஒரு லாங்குவேஜ். டேட்டா வீவ். அப்புறம் என்னன்னா அப்புறம் இந்த ஏபிஐ கிட் ரவுட்டர் அப்படிங்கிறது. இது என்னன்னா ரேமல் எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த ரேம்ல வேலிடேட் பண்றவன் இவன், பிளஸ் ஆல்சோ ரவுட்டர் இவன். இங்க இருந்து எந்த ஏபிஐக்கு இவன் ரவுட் பண்ணணும் அப்படிங்கிறது இவனோட வேலை. ஸோ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம்னா வழக்கம் போலதான் நம்ம பழைய ஒரு வீடியோ போட்டோம்ல, அட்ராசிட்டி வீடியோ, அதே ஃபாலோ பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். உங்க மெஷின்ஸ் நீங்க இதுல இருந்து செட் பண்ணிக்க முடியும், வேற எதுவுமே வேண்டியதில்லை. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஓகேவா? நம்ம இது யூஸ் பண்ண நம்ம ஒரு புதுசா ஏபிஎஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த ரேமலும் இந்த காம்பனன்ட்ஸும் நமக்கு இதாயிடும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லிட்டேன், எந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். நம்ம அது வந்து மறுபடியும் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். இதுல முக்கியமானது என்னன்னா எக்ஸெப்ஷன் அண்ட் லாகிங் ஹேண்ட்லிங். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அது நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 சாம்பிள் வந்து நீங்க பண்றீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஏபிஐ காம்பனன்ட்டை வச்சு நம்ம லாகிங் எக்ஸெப்ஷன் ஃப்ரேம் ஒர்க் நான் கொடுத்துட்றேன். அங்க இருந்து நம்ம இப்போ மறுபடியும் பயணம் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு வந்து ஒரு மெஷின் செட் பண்றது பார்த்தோம், பிரிட்டி ஈஸி இல்லையா? ஹரி ஏற்கனவே இருக்கா உங்கள்கிட்ட மெஷின் செட் பண்ணது? எனிபென் ஸ்டுடியோ
Anypoint Studio ரன் ஆகுதுல. ஸோ இது இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ரெடி ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிள் வந்து நம்ம ரேமில் வச்சு பண்ண வேண்டாம். ஓகே சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அது வந்து 3வது சாம்பிளா வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி HTTP லிசனரை வச்சு லோக்கல்ல போஸ்ட்மேன் வச்சு ஒரு ஏபிஐ, ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ரவுட்டர், அதாவது இங்க வந்து கண்டென்ட் செக் சாய்ஸ் ரவுட்டர். Come on. இந்த சாய்ஸ் ரவுட்டர் வச்சுட்டு ஒரு லிசனர், HTTP லிசனர். இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்றது மியூல் 4.0 சரியா? அதை எங்க பார்க்கலாம்னா இந்த ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுவீங்களா, இதே வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இங்கேயே ரன் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே இந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டெப்ஸ் மஸ்ட் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இதுல என்ன வேணா பண்ணலாம் ஆக்சுவலா. இங்கதான் சொல்லுது 4.2.0 பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? புக்ஸ் ஏபிஐ நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ண வைக்க போறோம். இதுக்குள்ளார நீ ஏதாவது கமெண்ட், உன்னோட கமாண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ண போகுது. நம்ம ரன் பண்ணல இல்லையா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல, அதே தான் இங்க யூஸ் பண்ணி ரன் பண்ண போகுது. இதே டீபக்கும் பண்ணலாம். எப்படி டீபக் பண்ணலாம்னா இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டீபக் ஆஸ் இப்படி பண்ணா டீபக் பண்ணிடலாம். ஸோ டீபக் பண்ணா ஒவ்வொரு காம்பனண்டா நமக்கு தெரியும். ஸோ இதுல வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒன்னு வந்து டீபக் பெர்ஸ்பெக்டிவ், ஒன்னு வந்து டிசைன் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ வந்து இது டீபக் மாறிடுச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா விண்டோஸ் சப்போஸ் நான் வந்து இதை மினிமைஸ் பண்ணிட்டேன் சில டைம், எனக்கு மறுபடியும் அதை எங்க போய் தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக விண்டோஸ்ல பெர்ஸ்பெக்டிவ், ரீசெட் பெர்ஸ்பெக்டிவ். முக்கவாசி ஹவுஸ் கீப்பிங் தான் ப்ராப்ளம். அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டோம்னா எல்லாமே நம்மளால நல்லா பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது வேற என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு என்ன சொல்லலாம்னா, ஓகே புதுசா உங்களுக்கு ஒரு ரன் டைம் போடணும்னு தோணுது, அது எங்க போய் ரன் பண்ணுவீங்க? இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர். இங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா அது சொல்லும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ மியூல் ரன் டைம்ஸ் ஃபார் Anypoint Studio. இதுல போனோம்னா என்டர்பிரைஸ் ரன் டைம்ஸ் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் காசு இல்லையா? எதுவுமே காசு இல்ல. என்டர்பிரைஸ் எடிஷன் அதாவது இதெல்லாமே வந்து ட்ரையலுக்கு ஓகே சரியா? நம்ம போய் எது காசுனா இது ரொம்ப காஸ்ட்லி. எப்போன்னா டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு காசும் கிடையாது. நம்ம போய் ஒரு சர்வர்ல போட்டு அதை ரன் பண்ணும்போது ஒரு 1.5 லட்சம் கேட்பானுங்க. $1.5 லட்சம் கேட்பானுங்க Anypoint மேனேஜர் அவங்க பில் பண்ணதுக்கு, அதுக்கெல்லாம். அப்புறம் ஒவ்வொரு கோருக்கும் காசு. ஸோ நம்ம இதை வந்துட்டு இங்கே ரன் பண்ணி பார்த்துட்டு நிறுத்திடக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஒரு சப்போஸ் நான் ஒரு சிம்பிள் ஏபிஐ கிரியேட் பண்ணனாலும் அதைய வந்து டெப்ளாய் பண்ணி பார்க்கணும். அந்த டெப்ளாய்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ. அது எப்படி டெப்ளாய் பண்ணணும்? Anypoint பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு டெப்ளாய் டு கிளவுட் ஹப். இந்த இடத்துல வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, அந்த சைட்ல கொடுத்த யூசர் நேம், Anypoint பிளாட்ஃபார்ம் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்க வந்து கேட்கும். ஸோ இங்க இருந்து கொடுத்தோம்னா அங்க போய் மறுபடியும் அடுத்த ஸ்கிரீனுக்கு போகும். பி மனு 27 admin 123 admin A caps admin 123. ஐயோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கேன். நான் பாஸ்வேர்ட் மாத்திரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்கு.
நான் கிரியேட் பண்ண இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் குரூப் இருக்கு. எங்கிட்ட நிறைய பிஸ்னஸ் குரூப்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனின்னு வச்சுக்கேன், அதுல வந்து நிறைய ஆர்கனைசேஷனே இருக்கும். அதாவது ஸ்பெயின்ல ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன், இந்த ஆர்கனைசேஷன், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டம் ரன் பண்ணலாம். ஒருத்தர் சப்போஸ் அவங்க வந்து சேர்ந்து ஒரு இதே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி சொல்லுவோம், டாடா கம்பெனி. டாடா வந்து இந்தியா, யூகே, டாடா ஸ்டீல்ஸ் 3 இருக்கு. டாடா ஸ்டீல்ஸ் இருக்கு. டாடா ஸ்டீல்ஸ்ல இருந்து நிறைய இது கொடுக்குறானுங்க. டாடா பவர்ல இருந்து ஒன்று கொடுக்குறானுங்க. ஸோ நான் ஒவ்வொரு பிசினஸ் குரூப்புக்கும் நான் என்விரான்மெண்ட் வச்சுக்க முடியும். இது வந்து நான் பண்றது இது எம்டி மியூல்ங்கிறது வந்து டாப் ஆர்கனைசேஷன். இது வந்து சப் ஆர்கனைசேஷன். அதுக்குள்ளார ஒவ்வொருத்தரும் என்விரான்மெண்ட்டை வச்சுக்கலாம். சப்போஸ் நான் மியூல் சாஃப்ட்வேர்ட்ட போயிட்டு ஒரு 10 லைசன்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கேன், இந்த பிசினஸ் குரூப்ட்ட 2 பிரிச்சுக்கலாம். இவ 2 ஒர்க்கர் இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, 2 ஒர்க்கர் இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சப்போஸ் இப்போ நான் 2 ஒர்க்கர் வாங்குறேன்னு வச்சுக்கேன், அதுல வந்து நான் 20 அப்ளிகேஷன்ஸ் மேக்ஸிமம் டெப்ளாய் பண்ணலாம். 20 கோர் லைசன்ஸ் நான் வாங்குறேன்னா 20 கோருக்கு நான் லைசன்ஸ் வாங்குறேன்னா, சாரி 2 கோர் வாங்கினேன்னா இதை இன்டூ 10 அப்ளிகேஷன்ஸ், ஒரு கோர் இன்டூ 10. இப்போ நான் 20 அப்ளிகேஷன்ஸ் டெப்ளாய் பண்ணிக்கலாம். 20 அப்ளிகேஷன்ஸ்னா என்னன்னா 20 T2 மைக்ரோவை எடுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் அது இது என்ன அர்த்தம்னா 20.1 ஒர்க்கர். ஸோ நான் சப்போஸ் 20ல வந்து 10.2 போட்டுறேன்னா முடிஞ்சிருச்சு என்னோட கோர். ஸோ இதுவும் 2 கோர் தான் அர்த்தம். ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்னோட மெஷின் எல்லாமே டெப்ளாய்மெண்ட் டைனமிக் ஓகே. இந்த அப்ளிகேஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? புக்ஸ் ஏபி ஏற்கனவே இருக்கு. அதாவது இது வந்து காமன் டெப்ளாய்மெண்ட் பூல்ல போகும். உனக்கு தனியா விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்காது. சப்போஸ் நான் இது என்ன ட்ரையல் அக்கௌண்ட் தானே, அதனால என்னோட லாகின் நங்காட்டி என்னோட லாகின்ல ஏற்கனவே புக்ஸ் ஏபி இருக்கு. அதாவது என்னோட லாகின்ல இப்போ ஹரி ஒரு ஏபி புக்ஸ் ஏபி கிரியேட் பண்ணியிருந்தான்னா உன்னால புக்ஸ் ஏபி கிரியேட் பண்ண முடியாது இங்க. ஏன்னா எல்லா காமன் அக்கௌண்ட்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகும். கிளவுட் ஹப்னால இது காமன் ஷேர்டு. ஹரி உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல ஹரி? நீ எப்ப ஸ்டாப் பண்ணிட்டுங்க. ஸோ நான் இப்போ டெப்ளாய் பண்றேன், புக்ஸ் 1 ஏபிஐ டெப்ளாய் பண்றேன். இதுக்கு வந்து டெப்ளாய் பண்ண உடனே இதுல வந்து ஒரு யூஆர்எல் ஜெனரேட் ஆகும். இது டெப்ளாய் பண்ணி சக்சஸ் ஆகாது. அதுக்கு சில ஒரு இது இருக்கு, பாட் செஷன், ஜெனரல் செஷன் தான். ப்ராப்ளி வந்தானா அவனுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ நான் அதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ உள்ள என்னோட அக்கௌண்ட்ல நான் உள்ள வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. நான் என்னோட மிஷின்ல பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் நினைச்சுக்கிறேன். ப்ரௌசர் ஓபன் பண்ணாங்க. இது விட்டுருவோம். இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. நான் ஏன்னு சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வேண்டாம். அது வந்துட்டா ஓகே. இதுல வந்து நான் ஏபிஐ மேனேஜர் போகணும். ஏபிஐ மேனேஜர்ல தான் நான் அந்த மிஷின் இல்ல ரன் டைம் மேனேஜர்ல பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ், இது வந்து உன்னோட அக்கௌண்ட்ல கொண்டு போகலாம். நான் சொல்றது எல்லாமே அன்டில் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? இதுல வந்து நீ பார்த்துட்டு இதை வச்சு ஒரு முடிவு எடுக்க வேணாம். இவ்வளவுதான் மொத்தமாவே படிக்கணும்.
ஓ இதை வச்சு ஒரு வேலை வாங்கிடலாம்டா, அவ்வளவுதான் சொல்றேன் நான். ஓ சூப்பர் மச்சி. எனக்கு இந்த மாதிரி தெரியறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு. சி இந்த இடத்துல வந்து இது வந்து ஏபி அட்மினிஸ்ட்ரேஷன், ஏபி மேனேஜர் இருக்கேன். நான் வந்து ஒரு அப்ளிகேஷனோட யூஆர்எல் எடுக்கணும்னா ரன் டைம் மேனேஜருக்கு போயிட்டு ஓகே ஸோ இது ஒரு சாம்பிள் நான் போட்டிருக்கேன். அந்த சாம்பிளோட இதான் என்னோட லிசன் பண்ண ஆரம்பிச்சு அந்த மிஷினை ரீச் பண்ணிட்டேன் இந்த யூஆர்எல் வச்சு. இந்த யூஆர்எலுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு லோட் பேலன்சரோட பேரு. அந்த லோட் பேலன்சர் வந்து உன்னோட அப்ளிகேஷன் நேம் வந்து முன்னாடி வச்சிருக்கும். ஓகே அப்ளிகேஷன் நேம் அது எந்த ஏரியால டெப்ளாய் ஆயிருக்கு, ஓகே பிளஸ் இது ஸ்லாஷ் என்னோட ஆக்சுவல் பாத், நான் எந்த பாத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் என்னோட இது. ஓ சூப்பர் மச்சி. ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் எப்படி அப்ளை பண்ணலாம், எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னா செட்டிங்ஸ் போயிட்டு, சாரி இந்த ஜார் ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ உன் மிஷினில். ஓகே அந்த ஜார் ஃபைலை உன்னோட இதே ஓப்பன் பண்ணிச்சு, உன்னோட எனிபாயிண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண. ஓ சரி மச்சி. கீப் கொடுத்துரு. இப்போ ஓப்பன் பண்ணு. இப்போ வந்து ஃபைல் இம்போர்ட், அதாவது சப்போஸ் இப்போ யாராவது இப்போ உன்னோட பியர் நம்ம டெவலப்பர் ஒருத்தர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அதே வந்து உன் மிஷின்ல கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஜார் ஃபைலை அதை எக்ஸ்போர்ட் பண்ணி மியூல்ல எனிபாயிண்ட் ஸ்டுடியோவில் இம்போர்ட் ஜார். ஓகே இதுல வந்து ரெண்டு வகையா உன்னோட இதைய கொண்டு வரலாம். ஒன்னு வந்து ஜாரா கொண்டு வரலாம், இல்லைன்னா இருக்கிற அந்த லொகேஷன் போயிட்டு ஜிப் பண்ணி அன்ஜிப் பண்ணி அதை லோட் பண்ணலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு. ரெண்டுமே ஜார்ல என்ன ப்ராப்ளம்னா சைஸ் வந்து பெருசா இருக்கும். ஓகே இது வந்து நம்மளால டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஜார் ஃபைலையே நம்ம வந்து டவுன்லோட்ஸ் ஓபன் பண்ண வச்சு அந்த ஜார் அன்சிப் பண்ணு. அதை டபுள் கிளிக் பண்ணி இப்போ இதையே லோட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இது ஒர்க் ஆகாது, ஏன்னா இதுல வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா நம்மளோட எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் நம்ம இங்க பாத்துக்கலாம். ஓகே ஓகே இதுதான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற அந்த சிம்பிள் ஃப்ளோ. ஆக்சுவலி இதுல ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே நான் இதை வந்து இப்போ காப்பி பண்றேன்னு வச்சுக்கேன். இதை வந்து காப்பி பண்ணி அந்த ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண எனிபாயிண்ட் ஸ்டுடியோவில் அந்த ஏவை டெல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெல் பண்ணிட்டு இந்த எக்ஸ்எம்எல் தான் ஹார்ட் இல்லையா. ஓகே இது வந்து ஸ்டுடியோல ஃபைல் நியூ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். ஓகே ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் கரெக்ட் நியூ ப்ராஜெக்ட். ப்ராஜெக்டோட நேம் இது ஒரு நேம். என்ன போறது டெஸ்ட் இது டெஸ்ட். வேற எதுவும் இல்லை, ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும், test.xml அப்படிதானே. அதோட test.xml டபுள் கிளிக் பண்ணு, கான்ஃபிகரேஷன் எக்ஸ்எம்எல் போ. இது நானே பண்றேன். இது ஓகே வேணா நானே பண்றேன். பேஸ்ட் பண்ணு, உன்னை நீ காப்பி பண்ணிட்டு வந்தது பேஸ்ட் பண்ணு. ஓகே நீயே பண்ணு மச்சி. அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் அங்க கொண்டு வந்த இல்லையா, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. இப்போ வந்து மெசேஜ் ஃப்ளோக்கு போ.
ஏதோ எரர் காட்டுது. பரவாயில்ல, நீ போ, நான் சொல்றேன். அங்க அது நிறைய மிஸ்ஸிங் இருக்குன்னு சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உன்னோட ஃப்ளோவை நீ பார்க்கலாம். ஓகே. யாராவது ஒரு இது கொடுக்குறாங்கன்னா நீ எக்ஸாம்லேயே பார்த்துருக்க வேண்டியதுல டக்குன்னு இது பெரிய எக்ஸாம்ல இருந்தா இங்கேயே பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா, அங்க பாம் ஃபைலுக்கு போ. அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பாம் ஃபைல் இருந்துச்சுல, டவுன்லோட் பண்ண இடத்துல, டவுன்லோட்ஸ்ல அங்க ஒரு பாம் ஃபைல் நம்ம எடுக்க முடியும். இங்க ரெபாசிட்டரிக்குள்ளார மெட்டீரியல் இருக்கும். ஆமா, மெட்டீரியல் மியூல் ஆர்டிஃபேக்ட் போ, அதுக்குள்ள போ. இங்க இருக்குல்ல ஒரு பாம் ஃபைல், இதை காப்பி பண்ணி இதை ரைட் கிளிக் பண்ணி நோட் பேட்ல ஓப்பன் பண்ணு. இதை ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு போயிட்டு உன் பாம் ஃபைல் அதில் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அது தானா எல்லாத்தையுமே லோட் பண்ணும். இப்போ சேவ் பண்ணேன்னா இங்க பாரு, இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணு. நான் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். அது வந்து இப்போ காமிக்குது ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ன்ற காம்பனன்ட் எடுத்துட்டு வருது. நான் இங்க இருக்கிற டிபெண்டன்சி எல்லாத்தையும் அது டவுன்லோட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சிலாம் இங்கே ஆட் ஆயிடுச்சு பாருங்க. ஆப்ஜெக்ட் ஸ்டோர் நான் யூஸ் பண்ண ஆட் ஆயிடுச்சு. ஓகே. HTTP லிஸ்னர் டேட்டாபேஸ் 3 ஆட் ஆயிருக்குது. நான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணல, ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ண மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நான் இங்கே வந்து டிபெண்டன்சியை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இங்க இது பண்ணிடும். அதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இல்லையா? பண்ணிட்டேன்னா இங்க பார்க்கலாம். நீ வந்து உன்னோட ப்ராக்ரஸ் வந்து இங்கே தான் பார்க்கணும். டகால் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ குளோபல் எலிமெண்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாமே எதுவுமே ப்ராப்ளம் இல்லை மச்சி. இதை வந்து ஆக்சுவலா நீ இம்போர்ட் பண்ணும்போது, இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னா, எக்ஸ்போர்ட் மியூல் டெப்ளாயபிள் ஆர்கைவா பண்ணலாம். சப்போஸ் நீ இப்போ ஹரிக்கு ஏதாவது அனுப்புறேன்னா இந்த ஃபைல் அனுப்பிச்சா போதும். இதுல வந்து 2 இருக்கு. நீ டிபெண்டன்சி இப்போ டெப்ளாய் பண்ணும்போது மேக் சென்ஸ் இன்க்ளூட் எல்லா டிபெண்டன்சி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். ஆனா உன்னோட இதுல தேவையில்லை. அப்போ வந்து உன் சைஸ் கம்மியாயிடும். இப்போ வந்து 6 MB இருந்துச்சா இது, நீ இந்த பேஜுக்கு போமச்சு தெரியும். இங்கதான்டா, இங்கதான் இன்னும் ஜென்ரேட் ஆகலப்பல. ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்குது. இதான் டவுன்லோட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜார் ஃபைல வந்து நீ இம்போர்ட் பண்ணிக்க முடியும் எங்க வேணாலும். ஓகேவா? சரி, இதுல வந்து இதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, இந்த ப்ராஜெக்ட்ல கான்ஃபிகரேஷன் ஒன்னு இருக்கு. நீ டவுன்லோட் பண்ண இடத்துக்கு போ. நம்ம அந்த ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணி ஜார் அன்சிப் பண்ணோமே, அங்க வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல், அந்த config.yaml இருக்குல்ல, இதுதான் வச்சு ப்ராப்பர்ட்டி ஃபைல். இந்த போர்ட் இருந்தாதான் கிளவுட் டெப்ளாய் பண்ண முடியும். கிளவுட் டெப்ளாய் பண்ணணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல இது இருக்கணும். அது ஒண்ணு வந்து கிளவுட் சப்போஸ் கிளவுட் நீங்க டெப்ளாய் பண்றீங்க, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா டெப்ளாய் ஆகுது. ஆனா அந்த அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ண பின்னாடி அதை ஆக்சஸ் பண்ண முடியலன்னா நம்ம வந்து சரியா அந்த மெஷினுக்குள்ள இருந்து லிசன் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம ஒரு ப்ரொவிஷன் D2 மைக்ரோ எடுக்கிறோம்ல, அந்த மெஷினுக்குள்ள இருந்து சரியா லிசன் பண்ணலன்னு அர்த்தம். இதை காப்பி பண்ணிக்கோ உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு. இதுல ரிசோர்ஸ்ன்ற ஃபோல்டர்ல தான் நம்ம மோஸ்ட்லி வைப்போம். இங்கதான் பேஸ்ட் பண்ணிட்டு, இது ஆக்சுவலா இந்த ஃபோல்டரை வந்து இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அந்த இது லிங்க் பண்றது. நான் வெறும் config.yaml தான் கொடுத்துருக்கேன். இது போய் டிஃபால்ட்டா, இதுதான் டிஃபால்ட் பாத் ப்ராஜெக்ட்டுக்கு, இங்க இருந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் ரெடி டு டெப்ளாய். ஆக்சுவலா உங்களோட டெஸ்ட்டுக்கு இதுக்கு எதுக்காக இருந்தாலும்
ஓகே சரி, ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணாலும் இதெல்லாமே எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு லாகர் காம்பனன்ட் மட்டும் இருந்தா போதும். ஓகே என்ன இருக்கணும்னா கிளவுட் அப்ல டெப்ளை பண்றதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா config.yaml இருக்கணும். அதுல வந்து இந்த மாதிரி http டாட் போர்ட் இருக்கணும். அந்த போர்ட்டை வந்து இந்த லிசனர்ல கான்ஃபிகர் பண்ணிடணும். அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே இது இருந்தா உன்னால ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அதை டெப்ளாய் அதை வந்து கிளவுட் அப்ல டெப்ளாய் பண்ணிட்டு ஓகே ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த போர்ட் டீடைல்ஸ் இப்படியே விட்டுட்டா இது யாமல்ல இருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆமா ஹரி. ஸோ அதுதான் லிங்க் வந்து இந்த யாமல் இருந்து எப்படி லிங்க் ஆகும்னா இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகே ஓகே இப்படி லிங்க் பண்ணி படிச்சுட்டா சூப்பர் தான். இது வரைக்கும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன் சூப்பர். நம்ம ஆக்சுவலா ஏதோ ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் எடுத்துட்டு அதைய வந்து கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு கிளவுட் அப்ல டெப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன், ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர். ஓகே ஓகே சரி ஓகேவா?